இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸில் பார்க்கும்போது தே ஹேவ் அ டிபேட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு செஷனே வச்சுருக்காங்க. ஸோ வாட் தே டூ இஸ் தே ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டிபேட் ஆன் சர்டன் பாயிண்ட்ஸ். தே கிவ் ரேண்டம் டாபிக்ஸ் அண்ட் தென் தே ஆஸ்க் த ஸ்டூடெண்ட்ஸ் டு டாக் அபவுட் தட். அதில் என்ன ஆகும் அப்படின்னா தே ஆல்வேஸ் திங்க், அந்த கிரியேட்டிவ் மைண்டில் வந்து தே ஆல்வேஸ் டாக் அபவுட் தட். டிபேட் பண்ணும்போது தே ஆல்வேஸ் டாக் அபவுட் தட் டாபிக். அப்புறம் அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத முதல்ல லிசனிங், தட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கிரியேட்டிவ் திங்கிங். அவங்க லிசன் பண்ணிவிட்டு அதுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரியோ இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் வந்து டெஃபினட்டாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேனாட் ரீப்ளேஸ் தீஸ் திங்ஸ், ஹியூமன் கிரியேட்டிவிட்டி. அதுக்கு கோயிங் ஃபார்வர்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் மியூசிக், ஸ்போர்ட்ஸ், டிபேட்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா ஃபார் த ஃபியூச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறையா ஜாப்ஸை வந்து நம்மளால் கிரியேட் பண்ண முடியும்னு தோணுது எனக்கு. No, that's excellent because 20 years ago when I was leaving US to go abroad to study, the school system or the education system I went through was a very traditional system. I come back and I look for or scout for schools for my kids. Everything is an international school. The name is, it's not about the name, it's about the packaging, the holistic approach. They talk about arts, music and sports and debate and all that stuff. So I guess that should not be only meant for an exclusive lot. It should be kind of given to the rest of the society, is what you're saying. It should be done in the government schools also. Absolutely brilliant. I think that is a good feedback. Thank you. I really want to have a specific question for Mr. Subhash, because he's been doing some really interesting work in the field of agri-tech. So, Mr. Subhash, you were throwing away some amazing numbers to me when we were discussing, when we were, during our intro. So, I would like you to touch upon how agriculture was in Tamil Nadu, how is it now, and what do you think it should look like future forward? Thank you, ma'am. Thank you, NRT board, honorable ministers. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த பேனலில் எல்லாருமே ஐடி, ஏஐ எல்லாமே வச்சுருக்காங்க. என்னுடைய ஒரு பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து அக்ரிகல்ச்சர், நான் விவசாயி கிடையாது, நான் வந்து அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். ஒரு 22 வருஷமாக வந்து அக்ரிகல்ச்சரில் டெக்னாலஜி கொண்டு வரது என்னான்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டு, இப்போ தமிழ்நாட்டில் விவசாயிங்களுக்கு எப்படி துல்லிய பண்ணியம், ப்ரிசிஷன் ஃபார்மிங்கை கொண்டு போகிறதுன்னு தான் வந்து ஒர்க் பண்ணுறேன். லாஸ்ட்டு 2-3 வருஷமாகவே நிறைய ஃபார்மர்ஸை பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு 2 நிமிஷம் நான் சொல்கிறது கேட்பீங்களா? மதியானம் எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் சத்தமா சாப்பிட்டீங்களா? சரி, இப்போ 2 நிமிஷம் சைலன்ஸ். இப்போ ஒரு 3 நாள் முன்னாடி வந்து குளோபல் இன்வெஸ்டார் மீட் வந்திருந்தேன். 1 trillion எக்கானமி தமிழ்நாடு போகணுன்றாங்க. ஓகே, இன்னைக்கு வந்து 384 billion somewhere around is the Tamil Nadu economy. Thanks to my learned gentlemen on this and their counterparts, service sector வந்து லீட் பண்ணுது. It's leading this space entirely very well. Followed by Tamil Nadu வந்து மேனுஃபேக்சரிங்க்கு ஃபேமஸ், க்ரோயிங் மேனுஃபேக்சரிங். சிலவங்களாம் சொல்லியிருக்கீங்க மேனுஃபேக்சரிங் இஸ் அண்டர் த த்ரெட் ஆஃப் ஏஐ அண்ட் ஆட்டோமேஷன்ட்டு. வெரி வேலிட். அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? 13% ஆஃப் தமிழ்நாடு ஜிடிபி தான் கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஓகே, நம்ம சாப்பிட்ருக்கோம், நமக்கு சாப்பாடு அதுலேருந்து வருது. ஆனால் அக்ரிகல்ச்சர் குறையல. ஐடி, சர்வீசஸ், மேனுஃபேக்சரிங் வளர்ந்த அளவுக்கு அக்ரிகல்ச்சர் எக்கானமியில் வேல்யூ அடிஷன் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா 25-26% ஜிடிபியில் இருந்தது, இன்றைக்கி 13-12% இருக்குது. இது வந்து நம்பர் 1 பாயிண்ட். நம்பர் 2வது பாயிண்ட் சொல்கிறேன் நான். 49% தமிழ்நாடு வந்து அர்பனைஸ்டுங்க. அர்பனைஸ்டு தான் சென்னை மாதிரி டயர் 1, டயர் 2, டயர் 3 சிட்டிஸு. 51% இன்னும் தமிழ்நாடு வந்து ரூரல். இப்போ நீங்கள் பாப்புலேஷன் டைனமிக்ஸ் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சிட்டியில் மொத்தம் வந்து 9% தான் வந்து தமிழ்நாடு டோட்டல் பாப்புலேஷன் இருக்குது. மீதி இருக்கிற 91% பாப்புலேஷன் வந்து ரூரல் எக்கானமி. நீங்கள் யார்தான் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹவு டஸ் கன்செப்ஷன் ஸ்டார்ட்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பெட்ராக். இந்த ரூரலில் வந்து அக்ரிகல்ச்சர் வளர்ந்ததுன்னா அவங்கக்கிட்ட சர்ப்ளஸ் கேஷ் ஃப்ளோ கோஸ் டு tier 1, tier 2 cities and then goes to value added services. இப்போ நம்ம ஆனரபிள் மினிஸ்டர் பிடிஆர் சார் சொன்னார், ஒர்க் ஃபோர்ஸ் இஸ் சேஞ்சிங்னாரு. யாருன்னா எத்தனை பேர் ஃபார்மிங் பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்க?
உங்கள் ஃபார்மில் ஒர்க் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகுதா இல்லையா? ஏன்னா எல்லோரும் வந்து நம்ம முத்து சாருக்கு ஏஐயில் ஒர்க் பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்றாங்க. யாரும் வந்து ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணணுன்னு இல்லை. அப்புறம் மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்களை என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டீங்க. சார், நான் தெத்து நடுறதுக்கு கூட ஆள் வர மாட்டேன்றாங்க சார். ஃபேமிலி வந்து குடும்பத்தோடு உட்காந்து நடுறாங்க. ஆட்டோமேஷன் இன் இந்தியன் அக்ரிகல்ச்சர், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் லோவஸ்ட் இன் த வேர்ல்டு. எனக்கு என்னுடைய 20 வருஷம் அனுபவத்தில் ஒரு 1000 ஏக்கர் ஃபார்மை 2 பேர் பார்த்துருக்கேன். இன்றைக்கி 2 ஏக்கர் ஃபார்மை 15 பேரை கூப்பிட்டு நட முடியல. இது என்ன சொல்ல வரேன்னா, தொழில்நுட்பம், டெக்னாலஜி, there is lot of people who are in need of it. I mean, என் கம்பெனி பேர் வந்து ஃபார்ம் ஏஐ. இதை நான் 5 வருஷம் முன்னாடி வச்சுருந்தேன். ஏஐனா நான் ஜோக் அடிப்பேன், ஃபார்ம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு, சாட் ஜிபிடி வரத்துக்கு முன்னாடியே. ஓகே, பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அது ஏஐ கிடையாதுப்பா, ஆக்ஷனபிள் இன்டெலிஜென்ஸ். 20 வருஷம் பொறுத்து 30 கண்ட்ரியில் வந்து அக்ரிகல்ச்சரை பார்த்துட்டு இங்கே வரும்போது, நான் ஸ்கூல் போகும்போது எப்படி இருந்ததோ அதே தான் இன்னும் அக்ரிகல்ச்சர் இருக்குது. நான் வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம். நீங்கள் வாங்க, நான் காமிக்கிறேன் எப்படி அந்த விவசாயி இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் இந்த ஜென்ரேஷன் இஸ் கோயிங் அவுட். த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டசன்ட் ஹாவ் த இன்ஹெரிட்டட் நாலேஜ். அந்த வம்சா வழியாக சொல்லி கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அது கிடையாது. அவங்களுக்கு வந்து தே ஆர் லுக்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். எப்படி வந்து நான் இதை கொண்டு போகலான்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அட் யுவர் பேக்யார்ட் அண்ட் யூ ப்ரமோட் லோக்கல் கன்செப்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த பேனலுக்கு ஒரு சிறிய வாய்ப்பில் என்னுடைய ஒரு 10 cents, I'll add my 10 cents to this conversation. Thank you very much for the opportunity. No, thank you Mr. Subhash. அது ரொம்ப அழகாக சொன்னீங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி நம்ம தமிழ்நாட்டில் வந்து அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட இன்குபேஷன் ஹப் இஸ் சப்போஸ் டு பி த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. இந்தியாவிலே வந்து அதில் பண்ணுற வந்து ரிசர்ச் வந்து அவ்வளோ எல்லாரும் வந்து புகழ்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அகெயின் இட்ஸ் அகெயின் ஆஸ் மிஸ் முத்து சர்ஸ் அண்ட் அதர் வாஸ் சேயிங் அ பர்செப்ஷன். அக்ரிகல்ச்சர் படிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு அந்த மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மைண்டில் இருக்குது. ஏன்னா as I said, I was நான் முதல்வன் ப்ரோக்ராம் மூலியமாக I was very closely interacting with students. எல்லாருமே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ்லாம் படித்தா நீங்கள் சொல்கிற மாதிரி ஏஐ, டேட்டா சயின்ஸ், ஏன்னா ஜாப் சர்ச்னு போட்டால் எனி ஜாப் போர்ட்டலில் அதுதான் முன்னாடி வருது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து படித்து முடித்தோம், அம்மா அப்பா மீன்ஸ் Tier 1 Tier 2 சிட்டியில் பேரண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஃபீஸை கட்டி படிக்க வைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப நல்ல ஜாப் கிடச்சா the parents thinks it's a success factor is defined by something. And for the students who are in college, அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸாக இருக்கட்டும், பாலிடெக்னிக்காக இருக்கட்டும், ஒரு ஜாப் கிடச்சிருச்சு டிபெண்டிங் ஆன் அவங்க என்ன லெவலில் இருக்காங்கன்னு. அக்ரிகல்ச்சருன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ட் பண்ண மாட்டேன்றாங்க. த பர்சன்டேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அக்ரிடெக் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் டிக்ளைனிங் டே பை டே, just not in Tamil Nadu, across India as a whole. Can we rethink and நம்ம எப்படி யூஎஸ்லலாம் வந்து 2 ஆள் வச்சுட்டே 1000 ஏக்கர்ஸை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறாங்களோ, ஷுட் வி ட்ரை டு பிரிங் இன் டெக்னாலஜி இன்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் அட்ராக்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் மேபி? பிகாஸ் ஆஸ் வி ஆர் மூவிங் வித் த ஜெனரேஷன், நம்மளும் வந்து நம்மளோட திங்கிங்கை வந்து மாற்றிக்க வேண்டி இருக்குது. ஓல்ட் ஸ்கூலில் தான் பண்ணணும், நாட்டு நடுறது இப்படி தான் பண்ணணும்னு இருக்கா? ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் அன் அக்ரிகல்ச்சரலிஸ்ட், பட் ஐ எம் ஜஸ்ட் questioning ourselves as well as the rest of the diaspora. Should we be rethinking how the perception of how we portray agriculture அதை சேஞ்ச் பண்ணணுமா? absolutely like நம்ம வந்து அடாப்ட் பண்ணி தான் ஆகணும், ரைட்? நம்ம முன்னேறணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே. இப்போ ஃபோனில் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஃபோனில் தான் எல்லாமே தேடிட்டு இருக்கோம், ரைட்? அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்லேயும் we have to use technology. that is, அது பண்ணலைன்னா நம்ம பின்தங்கி தான் போவோம். அது வந்து நம்மளுடைய லைக் ப்ராக்டிசஸ் ஆர் பிலீஃப்ஸ் அதெல்லாம் நம்பிட்டே இருக்க முடியாது. வி ஹேவ் டு ஆக்சுவலி பிரேக் ஆல் ஆஃப் தட் அண்ட் டூ தட். ஏன்னா லைக் யூ செட், ஐ ஹவ் சீன் தோஸ் ஃபார்ம்ஸ். நிறைய அப்படியே தண்ணி அடிக்கிறது, அப்படி அடிச்சுட்டே போயிட்டே இருக்கும், ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஈவன் இன் டெசர்ட்டில் அவங்க ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வி ஷுட் ஆக்சுவலி பி ஏபிள் டு டூ இட் இஃப் வி அடாப்ட் டெக்னாலஜி வெல். அண்ட் த அகாடமியா should do more in agri-tech and the industry partnerships again. There are so many other industries that are, the demand is there worldwide, agriculture products. So you could actually use that, definitely. As my son says,
you should do something which is cool. So how do we make agriculture sound cool to the students, right? So then they will be like, I'm doing a cool job. That's the, vernacular that young kids are using now, right? மேடம், நான் அதை கூலாக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். பர்டிகுலர்லி மை ஏஐ ஃப்ரெண்ட்ஸ்க்கு. முக்கால்வாசி இன்னைக்கு ஃபார்மர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரூரலில் வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்லேயோ இல்லை எம்எம்எஸ்லேயோ அனுப்புவாங்க. இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து கூகுள் இண்டிக் டூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேட்டவர் வந்து தமிழ் ப்ராசஸிங்லாம் கேட்டார். எல்லாமே வந்து நம்ம ஒரு இங்கிலீஷில் டைப் பண்ணால் அது தமிழில் டைப் பண்ணோம். பட் அவங்க ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் நமக்கு அனுப்பும் போது அதை கான்டெக்சுவலைஸ் பண்ணி எந்த சுச்சுவேஷனில் கேட்குறாங்கன்னு ரிப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் டூல்ஸ் ஆர் நாட் தட் அடிக்வேட். யூ ஸ்டில் நீட் 6 senses, a brain to process and reply. இது வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, particularly gentlemen sitting on my right side. You compare with Microsoft, Google and everything, what you see is like it's still not up there and they get fed up. This is a very big opportunity by which you can bring technology to liberate several rural households. Yes. Thank you, ma'am. Thank you. I just have one question, last question to the panel about the culture. Ena namba Tamil culture is a very strong, very beautiful culture. How can we bring cultural sensitivity in tech design? Because should technology be looked at like, like boxed approach, or is it a possibility to bring in this sensitivity? Number one, the ediyum design pandra, but design thinking pati we all talk now, right? But when we are designing things, nammaloda Tamil பண்பாடு அந்த கல்ச்சரை வந்து நம்மளால் அதை பயன்படுத்தி பண்ண முடியுமா? Is it something that we can do? Open for any of the panelists. This is a general question. Okay, I will try. காலையில் ஒரு பேச்சாளர் பேசும்போது அவர் எண்ணும் எழுத்தும் சொன்னார். எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தாக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து மொழியும் கணக்கும் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிது. my fellow speaker also talked about looking into arts and other faculties where people are not paying attention. எனக்கு என்ன தோணுதுன்னா, immersing ourselves too much into the digital space has made us very binary. உண்டு இல்லை வெள்ளை கருப்பு இப்படி தான் செய்யிருக்குமே தவிர I think there is a lack of attention to the finish touch in whatever we produce. அது சாஃப்ட்வேராக இருக்கலாம், ஹார்ட்வேராக இருக்கலாம், மேனுஃபேக்சரிங்காக இருக்கலாம். என்ன பொருள் அதை வந்து உற்பத்தி பண்ணுற பொருளில் வந்து அந்த கலை நயம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது. that could be the lack of involvement in cultural things. ஸோ ஒரு கல்ச்சுரல் திங்கிங், ஒரு ஓவிய கண்ணோட பார்க்குறது, கலை கண்ணோட பார்க்குறது, these are all the soft skills that our involvement in culture will bring. ஒரு மியூசிஷியனால் வந்து அவரால் பார்த்து சொல்ல முடியும், இங்கே வந்து கொஞ்சம் ஹார்மனி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு டான்ஸரால் சொல்ல முடியும், இங்கே கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. யூ கேன் ஆக்சுவலி ட்ரான்ஸ்லேட் தோஸ் வேல்யூஸ். ஸோ அதனால் அந்த நமக்கு வந்து அதில் வந்து ஆழமான ஈடுபாடு இருக்குது. தமிழர்கள்னு சொன்னோம்னா நம்ம கலை, மொழி, பண்பாடு இதில் வந்து நம்ம விட்டு கொடுக்கறதில்ல. அந்த ஈடுபாட்டை வந்து கலை, மொழி, பண்பாட்டோட மட்டும் வச்சுக்காமல் அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறோம் டு அவர் டு டே ஜாப்ஸ், அதில் வந்து அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஐ திங்க் வி வில் ப்ராப்ளி ரீச் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். That was very beautifully said. I think Mr. Silva. I just want to take some myth away, if you don't mind. So we talked about technology jobs. What AI is going to do, including precision farming, targeted medicine everywhere, it's going to completely disrupt and transform every sector. That's very important. It's not a question of would you go for precision farming. If you don't do it going forward, in the absence of labor pool, you won't exist. And productivity, but whether you are nursing, in healthcare, or you are doing manufacturing, the jobs will not be limited to engineering alone. I just want to be clear. Jobs will be there everywhere. AI-driven jobs are going to be 30 to 40 million in next decade. And that is going to be everywhere. And I'll come to the product design itself, ethical design. In US and everywhere, we
the design thinking, design process is inclusive design, ethical AI and all those things. So that is a part of the product development process itself. The question you have to ask is, how many companies, how many of us create product here? So when we go to Western countries, invariably we adapt to their culture, not their culture, the corporate ethics, corporate compliance. Here, because we don't have that many product companies, you're not able to implement the design thinking itself, right? I'll just, one last thing, you don't need an engineering degree to study masters in data science in US. That's also a huge myth. All you need is 4-year undergrad degree, and there are a number of students are coming in there. So there's a lot of opportunity everywhere. We can talk more. Yeah. Okay, just to be respective of the time, we want to wrap up the panel and open up the audience for 2 or 3 questions. Any questions from the audience to the panel? I think there's one gentleman there. Can somebody give him a mic, please? கொஞ்சம் முன்னாடி வேணா வந்துடுறீங்களா சார்? I think he's coming. Hello. Thank you all, respective gentlemen. I'm Sebastian. I'm come here from Norway, the country of Norway. Norway Tamil Sangamலேருந்து வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறேன். உங்கள் பேனல் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது. என்னோடய கொஸ்டின் என்னென்னா, நான் நார்வே ஸ்காண்டினேவியன் எக்கனாமி, ஸ்காண்டினேவியன் சிஸ்டம்ஸ் பார்த்துருக்கேன். அப்புறம் நம்ம இங்கே தமிழ்நாட்டில் வளர்ந்தேன். எனக்கு அங்கேயும் இங்கேக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்னென்னா, இங்கே வந்து டெக்னாலஜி, ஏஐ இதில் தான் நானுமே ஒர்க் பண்ணுறேன். பட் அது ஒன் ஆஃப் த மெயின் திங் தட் டஸ் இஸ் a centralization concept, right? And the centralization and a capitalistic concept. And a country like Norway, which is having a very small population, it works fantastic. But I always have a question in back of my mind that Tamil Nadu, which is having nearly 8 crore population, where we have a so big labor and so big future generation coming in, is this concept of centralization or the technology that enables centralization would be a ban or a boom? How to make it enablement really? And we have a lot of things on the suya tholilrade or decentralized concept. So adula vandu technology போட்டு அதே டைம் எல்லாருக்கும் எப்படி இன்னும் மேல அந்த ப்ராஃபிட் கொடுக்கிறது அப்படின்றத பத்தி any ideas? Anything? Actually, a very good question. By coincidence, just before I came here, I had lunch with the Swedish ambassador to India. He has come to Chennai for a day. And among the things we were talking about is how do we help MSMEs in Sweden who want to have some office here, some design center here, some additional workforce here, to de-risk, because very சின்ன நிறுவனம்னா நீங்கள் ஏதோ ஒரு நாட்டுக்கு போய் அங்கே ஒரு நிறுவனத்தை உருவாக்குறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதை எப்படி திருத்தலான்றதுக்கு அவங்களே ஒரு திட்டம் வச்சுருக்காங்களாம், ஒரு கிளஸ்டர், அதாவது 70 MSME சேர்ந்து ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கி, அது ஏற்கனவே டெல்லியில் ஒன்றும் மும்பையில் ஒன்றும் இப்போ they have set up some office where they can have some co-working space and all that. We've asked them to come and set up something like that in Chennai. But I think what you're talking about is a more profound issue. If you look around the world, in a lot of countries, in the சிறு குறு நடுத்தர நிறுவனம் என்றதே இல்லாமல் போயிடுது. ஒன்று மெகா கார்பரேஷன் இருக்குது, இல்லை மைக்ரோ மாம் அண்ட் பாப் இருக்குது. இந்த நடுவில் இருக்கிறது இல்லை. இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு எந்த மாநிலத்தோட தமிழ்நாட்டில் தான் கூடுதல் MSME என்டர்பிரைசஸ் எம்ப்ளாய்மெண்ட் எல்லாம் இருக்குது. அதனாலேயே இங்கே வேலை வாய்ப்பு கூடுதலாக வருது. ஏன்னா they are the biggest job creator is MSME. Large manufacturing and all is by now automated. இப்போ ஜிம் நடந்தது. இந்த ஜிம்மில் பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா கேபிட்டலுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது. ஐடியில் 5 லட்ச ரூபா 10 லட்சக்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது. ஆனால் மேனுஃபேக்சரிங்கில் எடுத்தால் 30-40 லட்ச ரூபாய்க்கு தான் ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது. ஆனால் தமிழ்நாடு முழுவதுலையும் பார்த்தா MSMEயில் 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபாய்க்கு ஒரு வேலை வாய்ப்பு உருவாகுது முதலீட்டுக்கு. ஸோ MSMEயை எப்படி என்கரேஜ் பண்ணுறதுன்றது இட்ஸ் நாட் ஜஸ்ட் ரிலேட்டட் டு டெக்னாலஜி,
It's a broader, democratic, cultural, philosophical question. And all around the world, எந்தெந்த நாட்டில் ஜனநாயகமும் பொருளாதாரமும் சிறப்பாக இருக்கோ, அது ஸ்காண்டினேவியா எடுத்துங்க, அது ஜெர்மனி எடுத்துங்க, அது ஆஸ்திரேலியா எடுத்துங்க, அது கனடா எடுத்துங்க, இங்கெல்லாம் ஒரு வைப்ரண்ட் எம்எஸ்எம்இ செக்டர் இருக்குது. இன்ஃபேக்ட் if you take a look at places like Sweden, I don't know Norway that well, or Germany, MSMEs are of world class. அதாவது நீங்கள் 200-300 பணியாளர் வச்சுக்கிட்டு 100 million கம்பெனியாக இருந்துக்கிட்டு you're competing in a global economy. The government creates a funding and a support ecosystem around that. Technology can be a plus or a minus for these things, as you say. Innovation and technology can help MSMEs compete in ways that without it they could not. But it also allow for economies of scale and scope for large people to take out. In my opinion, it's more a political question. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளும் அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்திருக்கோமோ எல்லாரும் ஓரளவுக்கு ஜனநாயக பற்றும் அதனால் ஒரு நடுத்தர ஒரு நிர்வாகத்திறனும் அதே போல் அனைவருக்கும் வாய்ப்பும் என்ற வகையில் நம்ம நடந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி நாட்டளவில் அந்த மாதிரி நடக்கலை. எல்லாம் ஒரு நபருக்கோ இல்லை 2 நபருக்கோ கொடுத்து அவங்கள மெகா ஆக்கிட்டு அவங்கள ஏதோ நேஷ்னல் சாம்பியன் மாதிரி கொடிக்கும் குழுமத்துக்கும் ஏதோ இணைப்பு இருக்கிற மாதிரி ஒரே ஒரு கம்பெனிக்கு தான் இந்திய கொடி உரிமைன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் இந்த துறைக்கு நல்லதில்லை. அதனால் more than technology, I will say it's about the culture and the politics. Technology follows that direction. கலை செல்வங்கள் எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து சேர்ப்பீர்னு பாரதியார் உங்கள் மதுரை யூனிவர்சிட்டியில் நாங்கள் படிச்சிருக்கிறோம். அப்போ 8 திங்கும் அந்த காலத்தில் இந்த காலத்தில் எல்லாத்துக்கும் தமிழர் போகணும் அப்படின்னா நம்ம எல்லா லாங்குவேஜும் படித்தா தான், ஆஸ் யூ செட் தட் ஹிந்தி திணிக்கிறாங்க, சான்ஸ்கிரிட் திணிக்கிறாங்க சொல்கிறத விட்டுட்டு தமிழர்களுக்கு நம்ம வந்து கேரட் பாலிசி மாதிரி எல்லா லாங்குவேஜும், ஜெர்மனி ஜப்பானில் பர்த் ரேட் இஸ் டுவென்ட்லிங், ஈவன் ஸ்பானிஷ், ஸோ நம்பர் ஆஃப் லாங்குவேஜ். அப்போ நீங்கள் இந்த மாதிரி யூ ஆர் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் த சென்டர், ஐ அக்ரி வித் யூ. But why can't you implement CBSE syllabus and ask our students to learn many languages? The entire hall will become people bigger than our finance minister. Am I correct? I don't understand. What is your question? What prevents you from enticing our students to learn many other foreign languages so that they can... Who prevents right now? It's our government. What? Our government. Why? CBSE syllabus. The syllabus, if you bring CBSE syllabus... No, listen. And listen, I'm listening to you. Please. No, listen. CBSE syllabus is implemented by the central board. The government of Tamil Nadu, irrespective of the party in power, has an educational system that implements its own board. Right? There's no way that in any country... What country do you live in? Wait, what country do you live in? I live in the world. What country do you live in? You live in some country, right? The world is not ephemeral. You live in some country. What country do you live in? What country do you live in? Answer the question. Undemocratic, okay? Right? நானும் திராவிடன் தான். என் பேரும் கருணாநிதி தான். நீங்க What country do you live in? I am a global citizen. What country do you live in? I am a global citizen. No, what country do you live in? Answer the question. Where do you live? What country do you live in? Listen. No, wait. What country do you live in? So what? You have to live somewhere, right? Where do you live? Wait. Okay, I'll answer the question for him because he's too ashamed to answer. He lives in Chicago. In the state of Illinois, in the country of United States. In the state of Chicago, in the city of Chicago, the school education syllabus is set by the school board of the city of Chicago. Ask him why does he live in a place where the city sets the school board? School syllabus. So, just real quick. For that gentleman, for the rest of the people, you don't need to learn every single language. The technology we have now can easily translate from one language to another in real time.
So the idea of it's artificial intelligence, it's going to be very prominently available. For the gentleman also, I'm telling, there's no point in shouting about literature. There is, sir, 1 second. There is an opportunity for us to learn Japanese right now. You don't need to know the language, but you can understand the content. If understanding language is to understand the content, you can do that. I think In the state of Tamil Nadu, anybody can learn any language they want. Nobody is telling anybody not to learn any language. I studied in Tamil Nadu board. I learned French along with Tamil. My children are studying in Chennai. They have learned Spanish. They have learned French. So unlike this crazy man here, nobody is stopping anybody from learning any language. If he wants us to give up our rights to self-determination and allow somebody in Delhi to set the school syllabus for people in my village or my town, he's in the wrong place. He should go to some other country to do that. Not in this country, not when we have democracy, when we have our rights, and we prefer self-governance. That is part of our identity. thank you, sir. I think I appreciate everybody's response. I know there are a lot more questions, but let's be cognizant of the time. And we will do the vote of thanks for a minute and we'll wrap this up. Thank you. நன்றியுரை வழங்க பிரேம்குமார் ஏவிபி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அவையிலே கூடியுள்ள சான்றோர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இதோ இவ்வேளையிலே ஒளிரும் எதிர்காலம் வாய்ப்புகளும் சவால்களும் என்ற தலைப்பிலே நாம் சான்றோர்களால் உரையாட கேட்டோம். இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி தந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் நாம் நன்றி தெரிவிப்போம். குறிப்பாக இங்கே நம்மோடு இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கு மிகுந்த பணிவுடன் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அத்துடன் இங்கே கடல் கடந்து வந்துள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் தமிழ் வளர்ச்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளத்திற்காகவும் மறக்காமல் இன்றும் பாடுபட்டு கொண்டிருக்கிற திரு சிசில் சுந்தர், திரு முத்து நெடுமாறன், திரு மகேஷ் விநாயகம், திரு சுப்பிரமணிய நடராஜன், திரு சிவகுமார் ராஜரத்தினம், திரு சத்யநாராயணன், திரு சுபாஷ் போஸ் அவர்களுக்கும் நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமின்றி இந்த அவையில் எங்களை நேர்த்தியாகவும் நுண்ணறிவுடனும் வழிநடத்திய எங்கள் மதிப்பீட்டாளர் திருமதி வனிதா வேணுகோபால் அவர்களுக்கும் ஒரு சிறப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை உருவாக்கி கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்காகவும் மற்றும் ஆர்கனைசர்ஸ், வாலண்டியர்ஸ், அது மட்டுமின்றி இந்த நிகழ்ச்சியை பங்கேற்ற ஒவ்வொரு உள்ளங்களுக்காகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஒளிரும் எதிர்காலம் வாய்ப்புகளும் சவால்களும். இந்த அமர்வின் சிறப்பு விருந்தினர் மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. மாண்புமிகு சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள்.
சவால்களும் அமர்வில் பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆழமான ஒரு கருத்தரங்கமாக இந்த அமர்வு நிறைவு பெற்று முடிந்தது. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து அமர்வுகள் நடைபெற உள்ளன. அனைவரும் அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.